வாங்க இன்றைக்கி வந்து பருப்பு மாங்காய் எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். மாங்காய் போட்டு பருப்பு கடைஞ்சிருக்கேன், எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். இதுக்கு வந்து நமக்கு காம்பினேஷன் நமக்கு ஊறுகாய், அப்பளம் இதெல்லாம் நமக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இதுக்கு வேறு பொரியல் கிரியெல்லாம் நமக்கு தேவையில்லை. இல்லைன்னா உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணினீங்கன்னா அதுவும் நல்லா இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போனால். இந்த மாதிரி நான் ஊறுகாய் வச்சு தான் இன்றைக்கி சாப்பிட்றேன். நான் வந்து 2 கரண்டி துவரம்பருப்பு எடுத்து கழுவிட்டேன். இந்த கரண்டியால் 2 கரண்டி துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த கழுவிட்டு நம்ம இதில் வந்து தேவையான பொருளெல்லாம் இதில் போட்டுக்கலாம். நான் வந்து 2 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நம்ம மிளகாய் தூளும் போட போகிறோம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன், நைஸாகவே கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் சின்னதாகவே கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் பொடியாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம் தான். அது குக்கரில் வேகிறதுனால எப்படி வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூனு தனி மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. இதில் வந்து நான் கிளிமுக்கு மாங்காய் வந்து தோலை எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு ஐடியா வந்தது, சரி இது ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு. ஒரு மாங்காய் நான் எடுத்திருக்கேன். இது வந்து நமக்கு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு பருப்பு கிடைக்கும். 4 பேர் சாப்பிட்லாம். இது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து அந்த மாங்காயை பருப்பு கூடையே போட்டுடலாம். பருப்பு கூடையை போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவை எப்படியோ அந்த மாதிரி போட்டு கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 லிட்டர் தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி வந்து திட்டமாக தான் நான் விட்டுருக்கேன். நான் மறுபடியும் தண்ணி காய வச்சு ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு. நிறையா விட்டோம் அப்படின்னாக்கா மாங்காயோடு சேர்ந்து தண்ணி எல்லாம் வெளியில் வந்துடும். அதனால் வந்து நான் திட்டமாக தான் வைப்பேன். பருப்பு வச்சாலும் அது கூட காய் ஏதாவது போட்டு வச்சாலும் நமக்கு வந்து திட்டமாக வச்சோம் அப்படின்னா அதுக்குள்ளேயே இருக்கும் நமக்கு பருப்பு. வெளியில் வந்து தண்ணி பொங்கி வராது. நிறையா நம்ம தண்ணி வைக்கிறதுனால தான் குக்கரை விட்டு நமக்கு வெளியில் வந்துடுது தண்ணி. இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நமக்கு கொதிக்கணும். கொதிக்கும்போது நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம். குக்கர் மூடி போட்டு நம்ம வெயிட் போட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நீங்கள் குக்கர் மூடி போட்டுக்கோங்க. குக்கர் மூடி போட்டு நம்ம வெயிட் போட்டுடலாம். நான் வந்து சிம்மில் வச்சுருக்கேன். இப்போது ஹையில் வைக்க வேண்டாம். ஹையில் வச்சோம் அப்படின்னாக்கா 2-3 விசில் வர்ற மாதிரி இருக்கும். நான் சிம்மில் வச்சு 1 விசில் தான் விட்டுருக்கேன். என்னுடைய குக்கர் வந்து 1 விசில் 2 விசில்லையே வெந்துடும். நான் அதனால் வந்து இந்த பருப்பு வந்து எனக்கு 1 விசிலில் வெந்துடும் அப்படின்றதுனால நான் 1 விசில் தான் விட்டுருக்கேன். உங்கள் குக்கருக்கு எப்படி தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ சீமை வந்து அடங்கட்டும். அதெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம வெயிட் எடுத்துகிட்டு இப்போ நம்ம பருப்பு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம வச்ச அளவுக்கு அப்படியே இருக்குது. மேலெல்லாம் எலும்பி வரல, பொங்கியெல்லாம் வரல பாருங்கள். இவ்வளோ திக்னஸ் நமக்கு வேண்டாம். இப்போ வந்து நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சூடு பண்ணி இதில் ஊற்றிக்கிறேன். பச்சை தண்ணி ஊற்றிடாதீங்க. பச்சை தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னாக்கா டேஸ்ட்டு மாறிடும். அதனால் 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. 2 கப்பு பருப்புக்கு நம்ம 1/2 லிட்டர் தண்ணி ஏற்கனவே ஊற்றிருக்கோம். இப்போ வந்து நான் 1 கப் அளவுக்கு நான் தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி வந்து நல்லா இந்த மாதிரி கொதித்து வரும்போது அந்த பருப்பில் விட்டுக்கலாம். விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நமக்கு திட்டமாக கிடைக்கும். அப்போ தான் நிறையா தண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்ப தண்ணியாக போயிடும், நமக்கு டேஸ்ட்டு மாறிடும் ரொம்ப. அப்புறம் காரம் உப்பு எல்லாமே மறுபடியும் போடுற மாதிரி இருக்கும். அதனால தான். இது கூட உங்களுக்கு பூண்டு பிடிக்கும் அப்படின்னா பூண்டு கூட தட்டி போட்டுக்கலாம் வேகும்போதே. நான் பூண்டெல்லாம் போடலை. இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம ஒரே ஒரு மிளகாயை மட்டும் கிள்ளி போட்டுக்கோங்க. இப்போ 1 கொத்து கருவேப்பிலை கழுவிட்டு போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து இப்போ இந்த பருப்புலேயே விட்டுக்கலாம். இந்த தாளிப்பை வந்து பருப்பில் விட்டுக்கலாம். இதில் வந்து நான் 1/4 டீஸ்பூனு பெருங்காயம் போட்டிருக்கேன். லாஸ்ட்டில் தான் போட்டிருக்கேன், எண்ணெயில் போட்டிருக்கேன்.
நான் ஃபஸ்ட்டே வந்து பருப்பில் போடலை. கட்டி பெருங்காயமாக இருந்ததுன்னா நீங்கள் பருப்புலேயே கூட போட்டுக்கலாம். என்கிட்ட தூளாக இருக்குது அப்படின்றதுனால நான் லாஸ்ட்டில் போட்டுக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க பெருங்காயத்தை. ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பருப்பில் விட்டுக்கலாம். அந்த சூட்லேயே அந்த பெருங்காயம் வந்து பொடி தான், அதனால சீக்கிரமாக வெந்து வந்துடும், புரிஞ்சிடும். இதை அப்படியே வந்து குக்கர் போட்டு மூடிடலாம் ஒரு 5 நிமிஷம். 5 நிமிஷம் மூடிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பாட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சாப்பிட்லாம். சாப்பிட்றதுக்கு நான் சாதம் வச்சுருக்கேன், வடி சாதம் தான். இப்போ வந்து இந்த பருப்பு மாங்காவை நம்ம போட்டுக்கலாம். இதில் மாங்காய்லாம் வந்து நமக்கு பெருசாலாம் கிடைக்காது, நல்லா கரைஞ்சி இருக்கும். பருப்போடு சேர்ந்து அந்த புளிப்பு, காரம், பருப்போட வாசனை இதெல்லாம் நம்ம சேர்ந்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து ஊறுகாய் தான் இன்றைக்கி வச்சுருக்கேன். இதுக்கு உருளைக்கிழங்கு பொரியல் நல்லா இருக்கும், இல்லைன்னா அப்பளம் வச்சு சாப்பிட்லாம். இன்றைக்கி நான் வந்து ஊறுகாய் தான் வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.